பாருங்க என் கைக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. எங்க அண்ணனை பாத்தீங்களா 14 பவுன் கலட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு விரல் 2 விரல்ல போடல, 8 விரல்ல 11 மோதிரம். என் பேர் சிங்கராஜா. அதனால சிங்கம். சிங்க முகம். ஓகே. கோல்டா? எஸ். வாட்சே கோல்டா? எவ்வளவு? 14 சவரம். ஓகே, அந்த டேபிள் ஒரு வரைக்கும் ஏதாவது பாட்டு பாடுவோமா? தங்கத்தை பத்தி, தங்க நகை போட்டுருக்கவங்க தான் பாடணும். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? அதேதான். சொக்க தங்கம் ஜொல்லரி, சொக்க வைக்கும் ஜொல்லரி. தங்கம் தங்காய தங்கம் தங்காய தங்கம் தங்காய தங்கம். சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது? கேளம்மா நீ கேளம்மா. தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே பொங்கியதும். உன்னைத்தான் தேடி வந்தேன் நானே. இது எத்தனை சவரன்? ஒரு 5 இருக்கும் சார். 5. அது ஆக்சுவலா வந்து சச்சின் டெண்டுல்கர் போட்டுட்டு இருந்தது. ஓ, ஆமா சார். நார்மல் தான் சார். அம்மாவோட gift இது. அம்மாவோட கிஃப்ட். உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போடுறது இல்ல, வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. எத்தனை பவுன் இதெல்லாம்? 30 சவரன்ஸ் இருக்கலாம் சார். சோ கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபா இருக்கு. ஜென்ஸ் அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த செயின் தான் மாடல் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டுவாங்க. அப்படி அவ்வளவு பாப்புலர் அந்த மாடல். இந்த பேட்டில சூப்பரா கொடுத்தாரு. Obviously, sir. ஸ்கொயர் டிரைவ் அடிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் போட்டு இந்த செயின் ஒரு போட்டோகிராஃப் வந்து என்னோட ரூம்ல ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன் ஓ, சார். அதுல அதுல இது வந்து கொஞ்சம் ஃபிளாஷ் ஆயிட்டே இருந்தது. இப்போ ஏதாவது ஷோக்கு வர்றோம், இன்னும் ஏதாவது கூடுதலா நகை வாங்கின ஆளுங்க யார் இருக்கீங்களா? ஸ்பெஷலா ஷோக்கு? ஆமா. ஷோக் அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். வர்றதுக்கு பேண்ட் செட்டை போட்டு வந்தீங்களா எனக்கு தெரியும். நகை வாங்கிட்டு வந்தது இவர்தான் நினைக்கிறேன். பொறாம லைட்டா கோதுமை செயின் சார். இது என்னது? கோதுமை செயின். கோதுமை செயின். ஓகே. பொன்னி காவேரி. இது என்னது? கோதுமை செயின். கோதுமை அரிசி பேர கட்ட ஆத்து பேரையும் பஸ் பேரையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இது மீன் செயின் இல்ல? மீன் டிசைன் ஒரு பாப்புலர் டிசைன் இல்லது? ஓகே. அது போக மோதிரங்கள். பசம வெயிட்டா இருக்கு. வாயில வசம் போச்சு தேக்க. இது கழுத்தோட சேர்த்து எப்படி பார்த்தாலும் நான் 45ல இருந்து 50குள்ள இருக்கும். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. நடக்கமா ஷோக்கு வரணும் அப்படின்றதுனால கம்மியா வந்திருக்கும். இல்லனா ஒரு 100 சவரம் போடுவோம். 100 சவரன் போட்டுட்டு இருப்போம். ஆனா ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு வெயிட்டா இருக்காது? அது இருந்தாவே நாங்க வெயிட் சார். அது என்னால முடிஞ்ச ஒரு 40 போட்டு வரேன் வச்சுங்க. பெரிய மனுஷங்க தான்டா. என்னது இந்த டாலர் மாதிரி இருக்குது? ஸ்பெஷல் பெண்டன்ட் அது. இது இப்போ லேட்டஸ்ட் மாடல் 8 சவரன். இந்த பெண்டன்ட் மட்டும் ஆக்சுவலா எனக்கு என் பையனுக்கும் ஒரே மாதிரி செஞ்சோம். இந்த மாடல் ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலா பார்க்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட தாலியை அது இருந்துச்சுன்னா எங்க அம்மா பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. செக்ஸ்னு போட்டு எல்லாமே ஸ்டோன் வச்ச மாடல். ரைட். எவ்வளவு எல்லாம் எத்தனை பவுன் இருக்கும்? அரௌண்ட் 37 இருக்கும். இதுல எந்த நகை எடுத்து பார்க்க ஆசை இருக்கு? மீதி ரெண்டையும் வர சொல்லி பார்த்துட்டோம்னா அதுல ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? என்ன நகையெல்லாம் பிடிக்காது? நீங்க இவ்வளவு பேர் கை நீட்டீங்க. எது? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. தம்பி இது கலட்டிலாம் லேட் ஆகும், வரிசையா சொல்லுங்க என்ன? கண்டிப்பா. இது வந்து 10th வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனதுக்காக அம்மா போட்டது. ஓ, தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. இது சோறு, இது குழம்பு, இது பொரியல், அந்த மாதிரிலாம் போகுது வரிசையா. உங்க கூட சின்ன பசங்க கூட எல்லாம் பேச்சு வச்சு கூடன்னு சொல்றது. இது வந்து அம்மா வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன். இது என்னோட கை, இது வந்து உன்னோட கை. அந்த 2 கை உள்ளதா? யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இது அம்மா எங்க இருக்காங்க தம்பி? வெளியதான் சார் இருக்காங்களா? நம்மள தத்தெடுக்கலாம் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா சார், வந்துருங்க. இருக்காங்க சார் தங்கச்சி. ஓ, அப்புறம் எப்படி உங்களுக்கு உள்ள கிடைக்குது? இல்ல சார், அவ வந்து லைக் பண்ண மாட்டா. என்ன படிச்சிருக்கீங்க? நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன். சிஏ போவீங்களா காலேஜுக்கு? ஆமா சார். உருப்டுவேன் உட்கார். மோஸ்ட்லி கேர்ள்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? கல்யாணத்துக்கு வந்து நான் கண்டிப்பா இன்வைட் பண்ணுவேன். என்னோட கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துரு. சரி, மறுபடியும் உனக்கு கல்யாணம் பண்றாங்களா என்ன? கல்யாணம் எனக்கு இல்ல, கல்யாணி டீச்சர். ஓகே. அம்மா வாங்கம்மா. பேக்ல என்னம்மா? தங்கம்மாமா? நான் கேள்விப்பட்டேன் பார்க்குறவங்களுக்குலாம் படக்குன்னு நகையை கழட்டி போட்டுருவீங்களாமே, அப்படியா? போட்டுருவீங்களா என்ன? பிள்ளைங்க உங்களுக்கு? ஒரு பாப்பா. அப்பா அந்த பக்கம் காட்டுறீங்க, இங்கே பக்கத்து இந்த பக்கம் இருக்கா? ஓ, அங்கதான் இருக்கீங்களா? அந்த பாப்பா நீ தானம்மா? ஏன் இவ்வளவு சீமா சிரிக்கிறா? நீ ரொம்ப லேட். இல்லையே, சிரிச்சவனே சொல்லிட்டேன். ரெண்டாவது நீங்க ஒன்றும் பெருசா நகை போடலையே. அவனுக்கானது அது தனி, பாப்பாக்கானது தனியா இருக்கு. இதெல்லாம் பெருமையா?
கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. 10 விரல் மொத்தம், அது ஒரு விரல் 2 விரல்ல போடல, 8 விரல்ல 11 மோதிரம். இந்த உலகம் ரொம்ப மோசமானது, எவனையும் நம்ப கூடாது. முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முழிய தோண்டிடுவாங்கடா. கோல்டா? எஸ். வாட்சே கோல்டா? எவ்வளவு அது? 14 சவரம். நீ வச்சுங்க. பாருங்க, என் கைக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. எங்க அண்ணனை பாத்தீங்களா? 14 பவுன் கலட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. உடம்புல எவ்வளவு தங்கம் இருக்கு? ஒரு 54 இருக்கும். அவ்வளவுதானா? 50 தான் சார், வீட்டில் நிறையா இருக்கு. ஃபங்க்ஷன் எத்தனை பவுன் போட்டு போவீங்க? ஒரு 70-80 போடுவேன் சார். ஆஹா, நகைக்கடியே இங்க நிக்குதா சார்? ஓப்பல் சார். இது ஓப்பல். கெட்டது நடந்தா சொல்லிடும். ராசி இருந்தா கோல்டு வாட்ச் போச்சே. ஏன் சார்? அது இது சொல்லலையா உங்ககிட்ட? போகுது கோல்டு வாட்ச் போ. இல்ல, ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. நீங்க திருப்பி கொடுத்துருவீங்கன்னு தான் சொல்றேன். அப்படிலாம் சொல்லாது. அப்படிதான் சார் சொல்லுது. அண்ணன் எடுத்துக்கிட்டேன், சரியா? அண்ணன் ஒரு பேச்சு சொன்னா அப்படி நம்பிடுறதா? உடனே ஃப்ளோர்ல பாத்திருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் இவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு, என்னெல்லாம் மண்டையில ஓடிச்சு? பலது இருக்குதே, எதை சொல்றது? அவளை பார்த்த உடனே வந்து ஒரு ரவுடி மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ரவுடியா? படத்துல வந்து நிறைய ஃபோக்கஸ்டா வந்து ரவுடிஸை காமிக்கும் போது தான் இந்த மாதிரி பல்கா போட்டிருப்பாங்க. அடிக்க மாட்டார், வாடா. பார்த்தோன்னே அது வந்து இதுல இருக்கிறது எல்லாம் டூப்ளிகேட்டானு தோணுது. ஏன் 10ல் 1 டூப்ளிகேட் போடலாம்ல? யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. டூப்ளிகேட் போட்டு தான் ஷோ காட்டணும் அவசியமே இல்லை சார். எல்லாமே கோல்டு தான். நான் அவுத்து தரேன், அவங்க செக் பண்ண சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு தனியா நான் வந்து பேசணும் அப்படின்னு உங்களால கூப்பிட்டா தனியா வந்து பேச முடியுமா உங்களால? இது வேறயா? நான் தனியா தான் வந்திருக்கேன். எனக்கு வீடு வந்து இல்ல அவங்க என்ன இல்ல சண்டைக்கு போகாதீங்க. நிறைய நகை போட்டு போறதுனால உங்களுக்கு பயம் இருக்காதான்னு கேக்குறாங்க. அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். என்னெல்லாம் டைமிங் ஆச்சுன்னா வண்டியில மறைச்சி எடுத்து தான் போகும். உண்மை அது. அங்க வர மாட்டேன், நீ அடிக்கடி வரணும். எதுக்கு? அடுத்த தடவை வண்டி முன்னாடி விழுந்து எங்க நகை கடையை எழுதி வாங்குறதுக்கா? பயம் இருக்கு? ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டு போகும்போது லிஃப்ட் கேட்டா கூட லிஃப்ட் கொடுக்கறதுக்கு யோசிப்பேன் சார். யோசிப்பேன். 10 o'clock மேல வெளியே போனாலே கொஞ்சம் யோசிச்சு பயந்து நானே போவேன். ஆமா, பணம் அளவா இருந்தா அது நம்மளை காப்பாற்றும். அதே பணம் அளவுக்கு மீறி இருந்தா அதை நாம காப்பாற்ற வேண்டியிருக்கும். நம்ம ஏரியால கெத்தா இருப்பான், மற்ற ஏரியாவுக்கு போனோம்னா கொஞ்சம் பயம் இருக்கதான் சார். நானும் தான் எங்க ஊர்ல எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் பயம் இருக்கும் சார். மேக்ஸிமம் வந்து கார் டிரைவ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் சார். நம்ம அண்ணே கொஞ்சம் திரும்புங்க. என்னடா மூக்குல ரத்தம்? வெளியூர் கேள்வி வந்து அன்னோன் டெஸ்டினேஷன் போகும்போது இந்த கெட்டப்லாம் செல்லுபடியாக சார். ரொம்ப சம்பந்தம்லாம் எடுத்து போனா நகையை கழட்டி வச்சிருவீங்க கட்டாயமா சார். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. எங்க தோரணை அவங்களே சொன்னாங்க, அவங்கள பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த பயம் சில பேரை வந்து அந்த கேள்வியிலே எங்களுக்கு பதில் இருக்கு. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? உங்களை பார்த்து அப்படி ஒதுங்கி போறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? ஒரு கெத்து, ஹாப்பி. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எனக்கு வந்து கெத்தா இருக்கு, எனக்கு ஹாப்பி. நான் ரோட்ல போறேன், 10 பேர் திரும்பி என்ன பார்க்கும்போது அவர் ஹாப்பி, கெத்து. இந்த ஆளு சவுண்ட் குறைக்க சொல்றியா இல்ல கரண்ட் எடுத்து மண்டையில போடவா? அப்ப நீங்க நகை எல்லாம் போனா அந்த 10 பேர் திரும்பி பார்க்க எனக்கு ஒரு மாட்டாங்களா? மாதிரி நகையில போனா நான் எதையோ இழந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது. இங்க பவர் சொல்ற நான் பயந்து தான் தூங்குறேன், என்னோட ஒரு பாடி கார்டு வச்சு தான் தூங்குறேன்னு சொல்றாரு. அப்படி எதுக்கு அந்த நகையை போட்டுட்டு கஷ்டப்படணும்ன்றது என்னோட கேள்வி. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அவங்கள பார்த்து யாராவது கிண்டல் பண்ணிருக்காங்களா? அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? சொல்றேன்ப்பா. கரெக்டா நம்ம கிட்ட வந்து எதுக்கு கிண்டல் பண்ணாங்கன்னா, எனக்கு அந்த குடுப்பினர் இருக்குது நான் போட்டிருக்கேன், உனக்கு குடுப்பினர் இல்ல நீ பொறாமப்பட்டு பேசுற அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஏய், நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலதான வைக்கணும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா என்னால லிஃப்ட் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. நீங்க நிறைய நகை போடல. ஆஹா, ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. எனக்கு சிம்பிளா இருக்கிறது பிடிக்கும் சார். நான் ஐடில இருக்கறனால நான் இந்த கழுத்து ஃபுல்லா நகை போட்டு போனா சொல்லி முடிஞ்சா அவருக்கு வேலை நடக்கணும்னு போறேன். நீங்க நகை போட்டா உங்களுக்கு வேலை போயிடும். உங்களுக்கு ஏன் இந்த நகை பிரியம்? சோ கருப்பான ஆளுகளுக்கு நகை எடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி நகை போட உனக்கு அழகா இருக்குன்னு சொல்லி மைண்ட் செட் ஆகி நகை போடாம என்னால இருக்க முடியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம சின்ன வயசுல தொட முடியாத ஒரு விஷயம் இப்ப நம்மள தொட்டுட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு அது மேல ஒரு ஜெயிச்ச ஃபீலிங் வந்ததனால அத போட்டு அதான் ஒண்ணு. இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஓகே, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்க சுத்தி பார்க்கறதோட முதல்ல ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போவேன். அதே மாதிரி இது ஆக்சுவலா துபாயில வாங்கினது. ஸோ இது சிங்கப்பூர். ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே.
இப்போ இந்த பக்கம் நிறைய பெண்கள்லாம் நகை போட்டிருக்காங்க. யார் நகையை பார்த்து ஆசை? ஆன்ஸ் லேடி இருக்காங்களா? ரோஸ் லேடியா இவங்களா? ஆமா ஆமா. பிள்ளைக்கு ஆசைய பாரு. அந்த நகை பிடிச்சிருக்கா? ஆமா, அந்த சின்ன செயின் வந்து சிம்பிளா இருக்கு. அவங்க போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லாமே பெரிய பெரிய நகை தான் சார் இருக்கு. அது சின்னதாக நல்லா இருக்கு. என் கழுத்தில் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? ஓ இதுல மீன் இருக்கா? இந்த மீன் வாலாட்டம் வாலாட்டுமா? அந்த மாதிரி பண்ணலாம். பார்க்கல சார் நாங்கள். வரும்போதே நோட் பண்ணிட்டீங்க. ஓ இந்த லேடிஸ்லாம் புடவை கேட்கல, இந்த புடவை நல்லா இருக்கே அப்படின்னு வரையிலே பார்த்துருவாங்களே அந்த மாதிரி. அந்த மாதிரி போது யோசிக்க வேணாம் சார், கட்டும் போது யோசிக்கலாம். சாட்டர்டே கோல்டு படம் திரும்ப கொடுக்க கூடாதா? அது அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லி நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஏமாத்துறது? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. சின்ன மீன் கொடுத்தாங்கல்ல, கெத்து வெயிட்டான ஆளு, நம்ம என்ன செய்யணும்? நீங்களே சொல்லுங்க சார். பெரிய மீனை கலட்டி அவங்க கிட்ட போட்டுக்க சொல்லணும். சரியா? இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. ஆசீர்வாதம் பண்ணேன், நல்லாரு அண்ணனோட சீரு. சரியா? சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்காமா? இது அதுதான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்களுக்கு எப்படி இருக்குமா? How do you feel? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. கழுத்துல இருக்கும்போது 10ஓட 11 இருந்தது. இவங்க கழுத்துல வரும்போது தனியா தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. இஸ் இட்? மணி டைம் ஆயிட்டு இருக்க. கோல்டு வாட்சுடன் கோபிநாத். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.